வரவேற்கலாம். வேண்டர் வந்திருக்காங்க, கரங்களை தட்டி வரவேற்கலாமா? நம்பிக்கவும் அதனால தொடர்ந்து கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நம்ம ஜெபங்களை கேட்கிறவர் என்று சொல்லி நீதி கேட்டுக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து கர்த்தர் ஆவியானவர் நமக்கு என்ன செய்ய போகிறார், என்ன எதிர்பார்த்து நன்மை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டு சொல்லி அதை கண்களை தேவைப்படுகிறார். தொடர்ந்து கர்த்தரோட பேசி தக்கலாம். கிருபையாக கர்த்தர் தொடர்ந்து ஜெபங்களை கேட்டு ஆசீர்வாதம் கொடுக்க கற்றுக்கலாம். Thank you Jesus. Hallelujah. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருந்துணை என்னை காப்பாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருந்துணை என்னை காப்பாரே. கர்த்தரே நம்மை ஜீவிக்கிற திருவருளும் நீங்கள் சோதனை போலே நன்மை எதிர்பார்த்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதிர்ஷ்டங்களை செய்வதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறார் என்பதை தேவன் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். 121 சங்கீதம் 2ஆம் வசனத்தை சற்றே நாம் வாசிக்கலாமா? சங்கீதத்துக்கு அழகாய் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? 121ஆம் சங்கீதம் 2ஆவது வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒத்தாசை என்று சொன்னால் உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன் சொல்லி அவர் உரையாடலாய் பாருகிறார்கள். முதல் வசனம் சொல்கிறார் 121 எனக்கு ஒரு ஆசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் அவர் நன்றாக நான் ஒரு அரசனாக இருக்கிறேன், என் தேவை ராணுவமாக இருக்கிறது, எனக்கு ராணுவம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, கச்சான நிரம்பி வடிக்கிறது, எனக்கு என்று இப்பொழுது எந்த உதவியும் தேவையில்லை, நான் நினைத்தால் எதை உருவாக்கிக் கொள்ள முடியும். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஒரு ஆசை, என்னுடைய நன்மை, எனக்கு வேண்டிய கிருபைகள் அது ஒரே இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அப்பொழுது வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒரு ஆசை வரும் என்று சொல்லுகிறார். இத்தனை பேர் நம்பிக்கை பாருங்க. கிறிஸ்துவுக்கு மாறுது நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது, நம்முடைய ஒரு ஆசை எங்கே இருக்கிறது? சாதாரண வானத்தையும் பூமியையும் உண்டாக்காது. அதை முதல் வாசிக்கிறோம். அவர் சகலமும் வாக்கினாலே சொல்ல சொல்ல சகலமும் உண்டாகி கொண்டது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர். 124ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிக்கிறீர்களா? நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் தான் சகாயம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு நன்மை கிடைக்க வேண்டுமானால் இன்றைக்கு மனுஷனை நம்புவதை நாம் விட்டுவிட வேண்டும். 118ஆம் சங்கீதத்தில் நாம் அழகாய் வாசிக்கிறோம், நாசில சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நல்லது. அவரே ஒரு அரசனாக இருந்தும் அவர் சொல்கிறான், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறது. நாசில சுவாசமுள்ள மனிதனை நம்புவது அவருடைய மாத்திரம் அவர் மனுஷன் தானே சொல்லுகிறது. மனுஷன் மாறக்கூடியவர், ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மாறாதவராக இருக்கிறார். சொன்ன நம்பை நிறைவேற்ற கற்றுவாங்க இருக்கிறார், வாக்குத்தத்தம் நிறைவேற்ற கற்றுவாங்க. அவர் போய் சொல்ற மனிதன் அல்ல, மனமாறுவர் மனப்புத்திரனும் அல்ல, சொல்லுமவர் செய்யாதிருக்கிறார். 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே வேதம் அழகாய் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை ஓடி வருகிறார்களோ வேதம் சொல்கிறது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பரலோகமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர்களை ஓடி வரும் பொழுது கர்த்தர் எனக்கு எல்லா விதமான நன்மையும் தந்திருக்கிறார்.
விதமான ஆசீர்வாதங்கள் தெரியுமா? 121ஆம் சங்கீதம் முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் வெட்கப்படாதே சொல்கிறார், என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தரை வளர்ந்து எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நான் இருக்கிற மக்கள் சொல்வார், ஆனா மறந்து போவார்கள், ஏமாற்றி விடுவாங்க. வேதம் வரதானே சொல்லுது. 49ஆம் அதிகாரம் 19 வாசித்து பாருங்க. தாய்கள் கரப்பாலோ அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று வேதம் சொல்லுது. எஸ்ஐ 44 சொல்லுகிறது, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு உதவி செய்ய முடியும். நமது வலது பக்கத்திலே அவர் இடதா நின்று கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்விலே சில தோல்வி சந்ததிகள் வந்திருக்கலாம், குடும்பத்திலே பிரச்சனை சந்ததிகள் வந்திருக்கலாம். சற்று முன்பு போதனை சொன்னதை போல என் குடும்பங்களில் பிரச்சனைகள், கலக்கங்கள், போராட்டங்கள், சண்டைகள், சமாதான குறைகள் நிமித்தம் எல்லாரும் ஆங்காங்கே தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரே இருந்தாலும் கூட அந்த குடும்பம் சிதைந்து காணப்படுகிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசை கொடுக்க என் குடும்பத்தினுடைய சமாதானத்தை அனுப்பினார். உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஆசை தருகிறார். இந்த காலவெளியிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தரை நம்புவது உண்மையானால் கர்த்தரை நாம் எக்காலத்தில் நம்ப வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தரை நீங்கள் எக்காலத்தில் நம்புங்கள். கர்த்தரை நாம் ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவரை நம்ப வேண்டும், எப்படியெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி வேதத்தை வாசித்து பார்க்கிறீர்களா? 135ஆம் சங்கீதம், நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுகிறது. 135ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் வம்சத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அப்படின்னு அவன் சொல்லுகிறான். ஒரு சாதாரண குடிமகனில் இருந்து ஊழியத்தில் முதற்கொண்டு அரசன் வரைக்கும் யாரை ஸ்தோத்திரிக்கணும்? கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும், கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கணும், கர்த்தரை மாத்திரம் நாம் உறுதியாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் மேலாளராய் சொல்லுகிறார். மீண்டும் நம்முடைய நம்பிக்கை யாரும் இருக்க வேண்டும். நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை நாம் முக்கியப்பட்டதா இருக்கிறதா? 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாய். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், பாதுகாப்பா இருக்க வேண்டுமானால், நாம் சந்தோஷமா இருக்க வேண்டுமானால், நம்முடைய சமாதானத்துக்குள் நாம் வாழ முடிய வேண்டுமானால், நீங்களும் நாம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரணம், அது இயேசுவின் நாமம் என்று சொல்லுங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியை கர்த்தரின் நாமத்தினால ஒத்தாசை இருக்கிறது என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? சங்கீதக்காரன் 39ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்கிறார். என்னுடைய எதிர்பார்ப்பதாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த சூழலும் பயம் நம்மை ஆட்படுகிறதில்லை. எல்லா சூழலும் பயம், பயம். ஒரு புருஷன் இருந்து 4 மிஸ்கால் பொண்டாட்டி வந்தா பொண்டாட்டி நினைக்கிறாங்க, என்ன ஆயிருக்கும்? புருஷன் இருந்து பொண்டாட்டி 4 மிஸ்கால் வந்தா என்ன ஆயிருக்குமோ? அதே மாதிரி பொண்டாட்டிகிட்ட இருந்து 4 மிஸ்கால் புருஷனுக்கு வந்தா என்ன ஆகுமோ? நடக்குதா இல்லையா? கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஆமாம். இப்ப என்ன ஆகுமோ தெரியலையே. ஒரு சின்ன போன் கல்யாணம் நடக்கிறோம். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன கேட்பாங்க, என்ன பேசுவாங்க, என்ன ஒன்னும் நம்ப முடியுது. எல்லா சூழலும் பிரச்சனை வந்து இன்னைக்கு புரியுமானே. நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாங்கள் இப்போ அசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அடிக்கடி நம்ம விசுவாசம் தேக்காய் கொண்டே இருக்கிறோம். அடிக்கடி வேதனைகள் நமக்கு வந்து பாட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எப்பொழுது முடிவு, எப்பொழுது நான் சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழணும், எதிர்பார்ப்பு எப்போது நிறைவேறும்? இன்றைக்கு நீங்கள் நானும்
இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வது உண்மையானால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சகலத்தில் ஒரு பார்க்கக்கூடாது சொல்லி விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாரும் நமக்கு நன்மையாய் மாறப்படுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். 138 சங்கீதம் அழகாக சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் இதை நம்ம விசுவாசமா இருக்கிறது. கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடிப்பார். காரணம் நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துருகம். ஆங்கிலத்தில் தான் சொல்லுது, the name of the great fortress என்று சொல்லப்படுகிறது. பெரிய கோட்டையாக இருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் எனக்கு பெரிய கோட்டையாக இருக்கிறது. அந்த கோட்டைக்குள் நான் நுழைந்து கொள்ளும் பொழுது நான் எந்த தீங்குக்கும் அஞ்சமாட்டேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாமும் விசுவாசம். ஏதோ ஒரு கேள்வி, ஏதோ ஒரு மனக்குமர், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அழுகை உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது வந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஆளுக்கு போகிறேன், நன்மை உண்டாக தேடுபடி போகிறேன், எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீரா, எனக்கு ஒரு உதாசி அனுப்ப மாட்டீரா, என்னை பாதுகாக்க மாட்டீரா, ஒரு கர்த்தர் சொல்லுங்க, உங்கள் துக்கம் நிச்சயம் சந்தோஷம். 60-20 சொல்லுங்க, கர்த்தரை ஒரு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். இந்த துக்க நாட்கள் முடிந்து போய் அநேக வாழ்க்கையில அநேக துக்கத்தை சுமந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு ஒரு நன்மை செய்யும், உங்கள் நாமத்தை நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் விளக்கப்படி உங்கள் நாமத்திற்கு உண்டாகும் சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் பெருக்கமான நன்மை காண கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு சமாதானமாக மாற்றிக் கொடுப்பதற்கு அவர்கள் ஒவ்வொரு கொடுக்கிறார். சங்கீதம் 3:3 சொல்கிறது, கர்த்தரை குறித்து அழகாக சொல்கிறார். வாசிக்கலாமா? 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்ந்தவருமாய் இருக்கிறீர். சொல்கிறார், ஆகிலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, நீரே என் கேடகமும், நீரே என்னுடைய மகிமை. You are my glory and you are my shield and you are the lifter of my head என்று சொல்கிறார். என் தலை உயர்ந்தது, என் கண்கள் தலை கடந்து இருக்கிறது. அவங்களோட ஒரு வாக்கு கொண்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கிறது, முன்னேற முடியவில்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒன்றும் நடக்கிறது. என் குடும்பத்தில் நிம்மதியை காணவில்லை, என் பணம் எல்லாம் வந்து எங்க போகிறதே தெரியவில்லை. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், 10,000 பேர் போவது போல இருக்கிறது, ஒரு நன்மை காண முடியவில்லை. என் பிள்ளையோட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த நாட்கள், வேதனை நாட்கள், கண்ணீரின் நாட்கள், சரியான வேலை கிடைக்கிறது. என் எதிர்காலம் முழுக்கிறதா இருக்கிறது. நான் இருவேளை இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக சொன்னது சொல்கிறார். நீர் என் கேடகம், என் மகிமை, தலைவர் இருக்கிற காரணம் தெரியுமா? முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவன் துரத்தப்படவே பயத்தோடு ஓடும்போது என்ன சொல்கிறார்? 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் சங்கீதத்தில், கர்த்தாவே, கொஞ்சம் சத்தமா, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். தேவனிடத்தில் அவருக்கு ரட்சிப்பு, அதாவது விடுதலை இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். கிடம் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க, பைபிள் படிக்கிறானா, சர்ச்சுக்கு போறானா, ஊழியம் செய்யறானா, வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. வேதனையாக பெருகிருக்கிறார், கஷ்டமானவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம கூட சொல்லுகிறோம், அவர் எவ்வளவு துன்மார்க்கலாய் வாழ்கிறாங்க, துன்மார்க்கமா இருக்கிறாங்க. அவர் நல்லா தானே இருக்கிறான். நான் கற்று கருது, ஏன் எனக்கு சோதனை இருக்கிறது, ஏன் நான் கடைபிடிக்கிறேன்? தெய்வ சொல்லுவாங்க, உங்களுக்கு அனைவரும் எழுதுவார்கள், உங்க தூஷண வார்த்தை சொல்லி மடங்கடிப்பார்கள். கவலைப்படாதீர்கள். இதெல்லாம் கேட்ட பிறகுதான் சொல்லுகிறார், அநேகர் எழுப்பி துறவிற்கு தூஷண வார்த்தை பேசும்போது சொல்லுகிறார், இப்பொழுது கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, அநேகர் இருந்தாலும் ஆனாலும் அவங்க வரட்டும், பேசட்டும், துரத்தட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனாலும் நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, அதை உயர்த்துகிறார். நம்பிக்கையோடு இருக்கு. நேற்று வரைக்கும் தலை ஆழ்ந்திருந்து இந்த காலை செய்திப்படி கர்த்தர் என் தலை இயேசுவின் நாமத்தில் உயர்த்தும்.
நம்பிக்கை நாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஓடி வர வேண்டும். அரணான பட்டத்துக்கு ஓடி வர வேண்டும். நம்முடைய சிலைகளே அரணைக்கு திரும்புங்கள். விசுவாசம் விலகி போயிருந்திருக்கிறார். கர்த்தர் வேண்டாம் வருந்திருக்கிறார். வேறு வைப்போம் பின்வாங்கி போல ஒரு சகோதரி பார்க்கவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், இரவு சேவை 2 முறை போவதற்கு என்னை 3 தடவை வருதலிப்பார். ஆண்டவரை பார்த்து கடிந்து கொள்கிறார். ஆனால் அப்பா ஒரு சாத்தனை சொல்லி திரட்டி விடுகிறார். அவன் சொல்லுகிறார், மருதலிங்கமோ இயேசுவை மருதலிங்கமன் பேரு. அதற்கும் விதமாக சொல்லுகிறான். இவனுக்கு தெரியும் ஒரு சாதாரண வேலைக்கு இருக்கிற பிள்ளை சொல்லும் பொழுது அந்த வேலைக்கான பிள்ளைகளை அவன் சொல்லுகிறான், அவன் எனக்கு யாருன்னு தெரியாது. இன்னொரு படி மேல போய் சொல்லுகிறான், என்ன சொன்னான், ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. இயேசு கிறிஸ்துவா யாருமே தெரியாது. முற்றிலும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். ஆனால் ஆண்டவர் அன்பாயிருக்கிறார். பார்த்து சொல்றார், அன்பாயிருக்கிறாயா? அழைத்து சொல்கிறார், உன் மேல் சபை கட்டுவேன். கேவாவாக ஒருவரை நாமும் கூட வாங்கி போயிருக்கிறார். தாவீதுக்கு போய் என்ன நடந்தது? ஜெபித்த ஒரு பலன் காணவில்லையே. மனம் திரும்புமோ? ஆண்டவருக்காய் திரும்புமோ? அன்போடு கூட காத்து குமாரன் தகவல் துக்கமாய் வாழ்ந்து துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உணர்த்தப்படுகிறான். மீண்டும் எழுத சொல்கிறான், இப்பொழுது நான் உணர்த்தப்பட்டேன், நான் எழுப்புவேன், என் திரும்ப தகவல்களை போவேன், கோயில் மாற்றி கேட்போம். ஆண்டவரே, நான் பறக்க விரோதமாகவும் என் தகவல் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்வேன். உன் பக்கமாய் திரும்புகிறேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மகனாக அல்ல, ஒரு வேலைக்காரன் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். அவர் சொல்லுகிறான், நான் பன்றிகள் தவிர்த்தினால் என் பசி ஆட்சிப்பட விரும்புகிறேன், ஆனால் அந்த பன்றியுடன் தவிர்ப்பது கிடைக்கவில்லை, விரட்டுகிறார்கள். சொல்லுகிறான், என் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு ஆசுவமான சாப்பாடு இருக்கிறது, நானோ இங்கு பசினால் சாகிறேன். சொல்கிறது, நீங்க ஒரு நாள் பசி அறிக்கை பண்ணீங்க, விசுவாசோட அறிக்கைப்படுகிறது, பிரச்சனை இருக்காம நான் வேறு சொல்றது, கர்த்தர் நீதிமானை பசினால் வருட விடார். சங்கீதக்காரங்க சொல்றாங்க, 35ஆம் சங்கீதம் 35ஆம் சங்கீதத்துல மிக அழகாய் சொல்லுகிறான் பாருங்கள். அவர் தன் வாழ்க்கையை உணர்த்தி பார்த்து அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். 37-25 சொல்லுகிறான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி எதுக்கு எழுந்திருக்கிறது, அப்பத்துக்கு எழுந்திருக்கிறதையும் நான் சொல்லுகிறான். நான் இளைஞனா இருந்தேன், இப்பொழுது நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். அவனை ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது அவனுடைய காலக்கணக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா தாவீது வாழ்ந்த நாட்கள் ஏற்கனவே ஒரு 59 வருஷம் தான் போட்டு 59 இயர்ஸ் இல்லை, அவ்வளவுதான் வாழ்ந்திருக்காங்க. அதெல்லாம் அதுக்குள்ள இத்தனை போராட்டங்கள், இத்தனை விதமான வெற்றிகள், இத்தனை காரியங்கள், எவ்வளவு சாதித்திருக்கிற காரியங்கள். அவன் சொல்லுகிறான், நான் இளைஞனா இருந்தேன், இப்பொழுது முதிர் வயது உள்ளவனும் ஆகிவிட்டேன். நான் 2 சாட்சியோட பகிர்ந்து கொள்கிறேன். சொல்லுகிறான், நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்திருக்கிறது நான் பார்க்கவே. இதுதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை. சொல்லுகிறான், எனக்கு காசுகளும் பரவத்துக்கு நேராக என் கண்களை ஏறுகிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை. எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அது சொல்ல நான் கூப்பிடுறேன், வந்தாலும் வரும், வராம போனாலும் மக்கள் நல்லா ஏமாவாங்க, அருமையான வார்த்தை தான் விடுவாங்க. போன வாரம் ஒரு சபையில இருக்க ஒரு விசுவாசம், அதாவது அன்னைக்கு ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, என் மகளுக்கு எம்எஸ்சில பிஜில ஒரு கோர்ஸ் கிடைக்கணும், சீட் கிடைக்கணும், ஜோம் பண்ணணும், கத்தருக்கு சீட் கிடைச்சிருச்சு, ஃபீஸ் கட்டணும்.
பையன் பாஸ் பண்ணிட்டா பிளஸ் டூ நம்ம காலேஜ்ல போட்டாங்க, அவன் ஃபீஸ் கட்டியாச்சு, மகளுக்கு ஃபீஸ் கட்டணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்த்துட்டாங்க. இன்னும் 12,000 சில்லறை தேவைப்படுது. போன் பண்ணுங்க பாஸ்டர், போன் பண்ணுங்க நான் பண்றேன் பதிலாட்டு சொன்னாங்க. அந்த கடவுளை பாஸ்டர் ஃபீஸ் கட்ட போறோம் காலேஜுக்கு. ஒரு அம்மா 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா தைரியமா கிளம்பி போறோம். ஆனா என் மனசுக்குள்ள கிட்டத்தட்ட மணி 1 ஆயிருச்சு. அவங்க ஃபீஸ் கட்டலங்கிறது ஆர்டர் உடனே இருக்காங்க. திரும்ப நானே போன் அடிச்சேன், என்ன நிலவரம் எப்படி இருக்கிறது? காலைல சொல்றாங்க 10,000 கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க, தைரியமா கிளம்பிட்டோம். அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா வார்த்தையை நம்பி நான் கல்லூரிக்கு வந்துட்டேன். ஆனா அப்புறம் போன் பண்றாங்க, என்னால முடியாது சாரி. எதை செய்ய போறீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியல பார்த்து ஜோம் பண்ணுங்க. 12,000 சொல்றாங்க, காசு போட்டாச்சு, கேஸ் வாங்கின காசை போட்டாச்சு, டிவி விற்கிற வேண்டிய காசை போட்டாச்சு, இவ்வளவு போட்டோ எனக்கு பைசா பத்த மாட்டேங்குது. நான் என்ன செய்ய புரியவே மாட்டேங்குது. என்ன செய்வீங்க? சரி நான் ஜோம் பண்ணிட்டு போன வச்சுட்டேன். ஆனாலும் மனசு கேட்கல. 3 மணிக்குள்ள கட்டணும். ஏற்கனவே எக்ஸசைஸ் கொடுத்துட்டாங்க, இந்த நாளுக்குள்ள 3 மணிக்கு போட்டாங்க, சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மணி 2 ஆகுது. திரும்ப போன் அடிச்சேன், அட்மிஷன் கொடுத்துட்டாமா? இல்ல பாஸ்டர் சாரி, எங்களுக்கு கிடைக்கல, பணம் கிடைக்கல, நாங்க வீட்டுக்கு நான் இருக்கோம், பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். சொன்னாங்க, 10,000 தாரேன், உங்க பிள்ளைக்கு ஒரு குறை வராது, போய் சேர்த்துருங்க. மனுஷன் வார்த்தை கொடுத்தாங்க. என் உடைக்க போச்சு. ஒரு பிள்ளையோட பீச் அட்மிஷன் போயிட்டு நான் 1 வருஷம் வேஸ்ட் ஆயிடுவேன். கஷ்டப்பட்டு கொடுப்போம். அவங்க அப்பா சாதாரண ஒரு வேலை செய்யறாரு. சென்னையிலே வேற இடத்துல தாங்கி வாரம் 1 நாள் மட்டும் வீட்டுக்கு வருவாங்க. உனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு. பிள்ளையோட வேலை படிச்சது பிள்ளை அந்தாச்சும் நல்லா இருக்குமே. மகிழ்ச்சி சொன்னேன், இப்ப என்ன செய்யலாம்? ஏதோ உங்களுக்கு அடி என்ன செய்ய சொன்னார். போனாங்க பைசாலாம் முடிஞ்சு போட்டு சார் உடனே அனுப்பி நான் வடை கட்டணும், எனக்கு தேவை இருக்கு, எனக்கு 10 டேபிள் வேணுமே, நான் செய்ய பரவாயில்ல. பிள்ளையோட எதிர்காலம் முக்கியம். 2 மணிக்கு போகணும், பஸ் ஸ்டாண்ட் நிற்கணும். அப்படின்னு 2:40 அப்படி கேட்டு உங்க ஜிபே நம்பர் கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க. பெருமைக்கு சொல்ல நினைச்சா நினைச்சுக்கிறாங்க. மனுஷன் மீது நம்பிக்கை நாம இருக்க வேண்டும். ஹோப் கொடுத்து அதனோட அர்த்தம் மட்டும் மனசு ஏமாந்து இருக்கு. நான் மனசு பணத்து 13,000 ரூபாய் தாங்க முடியல. பீஸை கட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க பீஸை கட்டிட்டே சொன்ன பிறகுதான் அந்த தொட்டு மீண்டும் காலத்துல ஓடுறாங்க. நான் சொன்னேன் 3 மணிக்கு காலத்துல கொடுக்க முடியாது, ஷீட்டுக்கு கொடுக்க முடியாது. கொடுக்குறீங்க எனக்கு காசு ஒரு பதவி இருக்கிறார். கத்தர் யாரை கொண்டாவது யாரை கொண்டாவது நடத்துவார், யாரை கொண்டாவது தலையை உயர்த்துவார். அபமானமா இருப்பது தலைப்படி நடக்க அவசியம் இல்லை. பஸ்டோட வந்துடலாம், நான் மீண்டும் போகும் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் மாற்றம். இன்னைக்கு வந்து தேவன் இருக்கீங்களா, கவலையோடு இருக்கீங்களா, என்னோட இருக்கீங்களா? ரட்சிப்பை பெற்றுக் கொடுங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கர்த்தரால் கழுவுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுங்க. இன்று முதல் நான் கர்த்தருடைய பிள்ளை. அதனால சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நான் நீதிமான். இயேசு கழுவுடைய நீதிமான். நான் தான் அதுக்குள்ள ஓட முடியும், எல்லாரும் ஓட முடியாது. நீதிமான் மாத்திரம் தான் கர்த்தர் ஓட முடியும். அவனை பார்த்து நான் ரட்சிப்புக் கொள்ள நாம் வருவோம். அதற்கு மாவைகளை பரிசுத்தமா கர்த்தர் கல்வி பிள்ளையை மாற்றிக்கொள்ளும் என்ற வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய கல்வி 1 ராஜ்யங்கள் 17 வாசித்து பாருங்கள். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார். கர்த்தர் நாமத்தில் சொல்லுகிறான், 1 வருஷம் மழை பெய்யாது தைரியமாய் சொல்லுகிறான். கர்த்தர் நாமத்தில் சொல்லுகிறேன்,
அதனால நீதிமான ஆகிய சொல்லி அவர் பார்த்து கண்டு சொல்றார், நீ போய் கேரி தாத்தில ஒளித்துக்கொள், உனக்கு நான் வேண்டிய எல்லாம் பராமரிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4-3 வசனத்திலே ஆண்டவர் பார்த்து, நீ விடுதலை புறப்பட்டு தீர்க்கத்தை நோக்கி போய் நீ கேரி தாற்றலை தண்ணீர் என்று சொல்லுகிறார். ஏன் அங்கே அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்கும்படிக்கு காகங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று சொல்லுகிறார். காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன். காகங்கள் யாரா நம்புவோமா? காகங்களை நம்புவோமா? நான் நம்ப மாட்டேன். நீங்க நம்புறீங்களா? நான் எல்லாம் பெரிய விசுவாசி, நம்பினாலும் நம்புறேன். அந்த காக்காக்கு கட்ட பேர் என்ன பேரு? என்ன காக்கா? கரெக்டா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. திருட்டு காக்கா. அது புதிய திருடு இருக்குதான், கையில இருந்தா அப்பிட்டு போயிடும். அந்த காக்காவே கருப்பா இருக்கும், அந்த காக்கா பார்த்து கருப்பு கூட கொண்டு போனோம் இல்ல. மேல பத்தெல்லாம் காயப்படும் போது என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, நம்ம கூட தந்தோம். கருப்பு கொடை வச்சா காக்கா பயப்படுமா? காக்கா பயப்படும் போது கையில இருந்து அப்பிட்டு போகும். அது என்ன கருப்பு கொடைக்கு பயப்படும்? நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு யாரோ சொல்லியிருப்பா, நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். கையில காக்கா பறிச்சுட்டு போகக்கூடிய அந்த பாபா இயேசு கிறிஸ்து விசுவாசி கத்தனை எடுத்துக்கோ, திருடெல்லாம் விட்டுறணும், கடத்தல விட்டுறணும், இப்படிக்கு சாப்பிட்டு விட்டுறணும், அடுத்த பொருள் அபகரிக்க கூடாது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிருக்கு? பிறர் பொருளை விஷாதமாக காக்கா மன திரும்பு. ஆண்டவரே மன திரும்பு. காக்கா சொல்லிருக்கோம், வா நான் சார் எடுத்துக்கோ, எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, இனி முதல் நான் திருட மாட்டேன், நான் நல்ல காக்கா மாறிவிட்டேன். காக்கா பார்த்து இப்ப எவ்வளவு சாப்பாடு எடுத்துட்டு போவோம். அப்பவே கொரியர் சர்வீஸ் இங்க அட்ரஸ் கேரி காட்டில ஊழியக்காரங்க கொண்டு போய் சப்ளை பண்ணு. என்ன கொண்டு முடிச்சு அடுத்த வசனம் அங்க போய் கேள்வி உழைத்து கொள்கிறான். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றலையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவருக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்துல அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து. பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடணும்? எத்தனை சாப்பிடணும்? வாசம் எத்தனை கொண்டு வந்துச்சு? என்ன பேச மாட்டேங்கிறது? தெரிஞ்சுக்காங்களா? ரொம்ப கேட்கறதா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு. எத்தனை கொண்டு வந்துச்சு? 2 வேளை. அதுக்கப்புறம் சாப்பிடணும், கொண்டு வந்து 2 வேளை சாப்பிடுறது 3 வேளை. நம்ம ஒன்றுமா சாப்பிடுறோம், 3 வேளை கூட சாப்பிட்டே இருக்கும். பிராமின்ஸ் தான் பார்த்தீங்களா, அதுவும் மாதிரி ரட்சிக்கப்படாத அந்த சாப்பிட்டீங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பீங்களா நீங்க? பிராமின்ஸ் எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? அது அப்புறம் மத்தியான சாப்பாடு சேர்த்து சாப்பிட்றது தானே இல்லையா? ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க பிராமின்ஸ் மத்தியானம் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு. அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக மத்தியானம் நீங்கள் சாப்பிட்றதுல ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. என் பேருக்கு நிறைய அவங்க சாப்பிடும் போது கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. கரெக்டா கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும் போன் எடுக்க கூடாது சொல்லிடுவாங்க. சாப்பிட்டுருக்காரு அப்போ அந்த சாப்பாடு சாப்பிட்ற முக்கியம் கொடுப்பாங்க. 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு அது கூட காஃபி அது ஈவினிங் மாதிரி அப்புறம் எடுத்துக்குவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சாப்பிட்ற ஒரு பேஷண்ட் உண்டு, அடிக்கடி இந்த கிளம்புற சாப்பிட வந்தீங்க சாப்பிடும் போன் எடுக்க மாட்டாரு. அதே மாதிரி சொல்லுவாங்க, 8 மணிக்கு சாப்பிடு 9 மணிக்கு வாங்க வருவாங்க. கரெக்டாக 1 மணிக்கு கிளீன் பண்ணுவாங்க. இந்த சாப்பாட்டை கரெக்டாக சொல்லுவாங்க. ஃப்ராக்சர் அவளா சரியான வேலை 2 வேலை அழகாக சாப்பிடுவாங்க. அது முழுமையான சாப்பாடு நான் சொல்றது, முழுமையான சாப்பாடு அழகாக சாப்பிடுறது. சாப்பிட்டா இவ்வளோ இருந்தாலும் அடுத்த சாப்பிட்டாங்க அவ்வளோ சாப்பிடும். அப்போ 2 வேலை 3 சாப்பிடுவோம் இல்லை? அந்த அம்மா புது கட்டு கட்டணும். ஆண்டவர் பாருங்க, உள்ளே சாதாரணமாக போஷிக்கல, அற்புதமா போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறாரு? காலையில சாயங்காலம் என்ன ஃபுட் கொடுத்தாரு? அப்பமும் இறைச்சி, அப்படின்னா சப்பாத்தியும் கறி பழம். நான் போட்ட உட்காந்து என்ன ஆர்டர் பண்றோம்? பரோட்டா குருமா, அது விதமான சிக்கன்லாம் வரும் இல்லை? காலையில பாருங்க அழகா சப்பாத்தி கறி, ஈவினிங் சப்பாத்தி கறி. புதிய ஏற்பாடுல பாருங்க அப்பமும்
மீன் செம செஃபா பார்க்கணும் நம்ம ஆளு. எவ்வளோ அழகாக காம்படிஷன் பண்ண பாருங்க. சப்பாத்தி கறி தான் நல்லா இருக்கும், சப்பாத்தி மீன் தான் நல்லா இருக்கும். எங்கேயாவது சப்பாத்தியும் முட்டை தொகை போடுங்க, நமக்கு என்ன வைக்கணும்? ஒன்றை தக்காளி விட்டு முட்டை தொகை சொல்லுவோம். அது காம்படிஷன் கிடையாது. சப்பாத்திக்கு முட்டை தொகை காம்படிஷன் இல்லை. வேதத்துக்கு படிக்க சப்பாத்தி சொன்னா உங்கள்கிட்ட அடி கலக்கு நல்ல டீப் ஃப்ரை தொட்டு ஏன்னா மீன் குழம்பு, அதுவும் மீன் குழம்பு பட்ட சாப்பிட நல்லா இருக்காது. பழக தான் 2 நாள் 3 சட்டிலே வச்சு சாப்பாடு குஸ்தி குடிக்கிட்டே போவோம். ஆஹா சப்பாத்தி முடிச்சு வாய்ச்சி என்ன விஷயம் தெரியுமா? நம்மால் சட்டி கழுவ மாட்டான், நக்கினையே கிளீன் பண்ணிடுவோம். அவ்வளோ விஷயம் மீன் குழம்பு கற்று அழகாக போஷிக்கார். உங்களை எப்படிதான் போஷிக்க விரும்புகிறா? சாதாரணமான ஃபுட் ரிச் ஃபுட் சொல்லுங்க. நீ வச்சு போகிறது சொல்ல சரிவா கூட்டு போ, அங்க போ. இன்னும் நான் ஒரு அம்மாவுக்கு கட்டளை இருக்கிறேன் போறான். நம்ம எல்லாம் தெரியும் சமைக்கிறாங்க. சொல்ல 2 சப்பாத்தி சாப்பிட போறோம், பரவாயில்ல ஒரு சப்பாத்தி கொண்டு வா சொல்லுங்க. அது நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், மீண்டும் தேசத்திலே ஆசீர்வாதம் வர்ஷிக்கப்படவும் பாடையில மா செலவழித்து போவதும் இல்லை, எண்ணெய் கலக்கல எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. எனக்கு ஒரு ஆசை, ஒரு பரலோகத்தின் நேராக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தால் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வாழ்க்கை தேவன் சகல ஆசைகளை கொடுக்கக்கூடிய ஆசை இன்னும் உள்ளவராக ஒரு பேர் சொல்லுகிறது. அந்த மாசத்தை வளர்ச்சிக்கப்படும் ஒரு பேர் சொல்லுகிறது. அவனும் அவன் பிள்ளையும் அவனுடைய வீட்டார் அனைவரும் சொந்தக்காரங்க நிறைய 3 வருஷம் சாப்பிட்டாங்க. யோசிப்பாங்க, கொஞ்சம் தான் முடிஞ்சிச்சு சாக போறேன்னு சொல்றாங்க. ஆனா கட்டத்துல வாழ்க்க முடியல. ஒரு ஆஸ்பத்திரி உங்களோடு கூட இருக்கேன். இன்னைக்கு ஒரு கவலை வந்துருக்கீங்களா? துக்கத்தோடு வந்துருக்கீங்களா? ஒருவேளை நம்ம பேசுனதுபடி அகாடமிக்கு ஃபீஸ் கட்டணும், கவர் ஃபீஸ் கட்டணும், இது தலைவன்னு வீடு நோட் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அதை கட்டணும், வாட் எவர் இட் இஸ். கத்தரை நம்ப முடியாது. கத்தரை ஒரு நாள் ஒரு கைவிடலாம். நாம கத்தரை விட்டு விடுறோம். அவர் கையை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறோம், கத்தரை கையை நம்ப விட்டுருக்கோம். ஆனால் அடிக்கடி சொல்லுவோம், நான் பிடிச்சா அடிக்கடி விட்டுருவேன், நீங்க கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க கை விட்டாலும் விடவே மாட்டாங்க. சிங்கக்குட்டியின் தாக்கெடுத்து பட்டினா இருக்கும் கத்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை விசுவாசம். முதலாவது நீதிமானாய் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும். கத்தருக்கு விழாவுக்கு எப்போ இருக்கலாம். ஆண்டவரே ஜோமால் ஓடினேன், ஆனால் கத்த சொல்கிறார், நீ வாதாத்தை படிக்க போட்டா அங்கே ஒன்று தூக்கி வருமே. நீ எனக்கு வேண்டும், உன்னை ஆஸ்வதிக்கிறது. நான் வந்துக்கிறவங்களுடைய கத்தவை ஆஸ்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள். வானத்தை ஒரு தாக்கின கத்தத்தில் ஒத்தாசை வரும். என்ன சொல்லுங்க, இந்த நாளுக்குரிய ஒத்தாசை கத்தலுக்கு வரும். என் குடும்பத்தை கத்த சந்திப்பார், என்னை தலைமுறைப்படுவார், என்னை ஒருபோதும் வெட்டப்படுவார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் வானமும் போயும் படைத்த வானமும் போயும் படைத்த மைகள் வருமே என் கண்களே எனக்கு தாசை வரும் என் காலை கல்லாளனை காக்கிறவர்கள் காலை கல்லாளவோ இஸ்ரவேலை காக்கும் நல்லேவன் காப்பகரோரங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல்லேவன்
உண்டாக்கின தேவனுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, இதோ தேவனுடைய சத்திய வசனத்தை கேட்டோம்னாங்க, இதோ விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து வருகிறோம். என் தேவனே, எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் கேட்கப்பட்ட தேவ வசனத்தின்படிதான் நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளபடியா என் தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, அநேக துன்பத்தில், வேதனைகளிலே, கஷ்டத்திலே, தேவைகளிலே வந்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனை விடுதலை செய்ய மாட்டோம். என் தேவனை ஆசீர்வதிக்க மாட்டோம். பிசாசின் கட்டுகளிலே வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தார மாட்டோம். இயேசுவே, வேதனையோடு வந்த பிள்ளைகளை என் தேவன் கம்பீரத்து சத்தத்தோடு கடந்து போகும்படியா என் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில கண்ணீர் இல்ல, வியாதி இல்ல, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் நீக்கினீர் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை தேவனை கட்டி எழுப்பின வார்த்தைகளுக்காக நன்றி இயேசுசாமி. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைகளோடு பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே, ஊழியக்காரராகிய தங்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும், சுகபலன, சமாதானத்தை, என் தேவனுடைய பாதுகாவலை இயேசுவே நீர் இன்னமாய் பலப்படுத்தி வழி நடத்துங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you, Jesus.